ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரிசார்ட் பாலக்காட் ஸ்டேஷன்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த ரிசார்ட் சிறுவாணின்ற ஹில்லில் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட போய் நல்லா என்ஜாய் பண்ணால் இந்த ரிசார்ட் மட்டும் புக் பண்ணால் போதுங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுக்குள்ளவே இருக்குது. இங்கே நம்ம செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம குக்கிங்க்கு தேவையான கிராசரிஸ் மட்டும் வாங்கிக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் எனி டைம் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளவே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸும் பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் இந்த ரிசார்ட் ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வைலன்ஸில் தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனாக ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பை நேச்சரே அங்கே ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹேங்கிங் பாட்லாம் அங்கங்கே தொங்குது பாருங்கள், செடி எவ்வளோ அழகாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரோட்டன்ஸ், இண்டோர் பிளான்ஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ட்ரீ இருந்தது, மிளகு செடி இருந்தது, ஃப்ளவர் பிளான்ஸ் நிறைய இருந்தது. இந்த பூச்செடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மூலிகை செடி நிறைய இருந்தது. அங்கேயே லவ் பேர்ட்ஸ், அப்புறம் கோழி, கினி கோழி, இந்த ஃபார்ம்லாம் வச்சுருந்தாங்க உள்ளேயே. இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப பக்காவாக இருந்தது. அவ்வளோ க்ளீனாக இருந்தது அந்த இடம். உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவ்வளோ நீட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஆரஞ்ச் ட்ரீ இதிலேருந்து காய்ச்சி பழுத்து அப்படியே கீழெல்லாம் விழுந்துருந்தது. இது சின்ன ட்ரீயாக தான் இருந்தது, ஆனால் அதில் அவ்வளோ காய் காய்ச்சிருந்தது. இங்கே பாருங்கள், மிளகு செடி. இது நிறைய அங்கங்கே விளைச்சிருந்ததுங்க. நம்ம ஊர்லலாம் இது நம்ம செடியெல்லாம் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், இது எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. இது அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு இதை குக்கிங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிசார்ட்க்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பார்க்கு இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா விளையாடலாம். இங்கே கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸ்லாம் வந்தால் கூட விளையாடுறாங்க. இந்த மாதிரி பேச்சுலர்ஸ், காலேஜ் மேட்ஸ்லாம் வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த. இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போனதுமே ஒரு பெரிய ஹால், அங்கே டிவி யூனிட் இருந்தது. உள்ளேயும் ஷோகேஸில் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஷோ பீஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு 3 BHK, நல்ல பெரிய பெரிய பெட்ரூம் இருந்தது. ப்ளஸ் ஒரு கிச்சன் இருக்குது. ஆனால் அந்த கிச்சன் பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக ஒரு கிச்சன் மேலே இருக்குது. அந்த கிச்சனில் தான் நம்ம குக்கிங் எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது. எல்லாம் அன்றைக்கி போனதுமே ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. நாங்கள் வாங்கின மீட், அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே நாங்கள் கொண்டு போய் கிச்சனில் வச்சிட்டோம். ஸோ மேலே இருக்க கிச்சனில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. யூட்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள், சேர், ஃப்ரிட்ஜ் கூட இருக்குது. ஸோ நாங்கள் மில்க் பேக்கெட், கர்ட் எல்லாமே அதில் வச்சுட்டோம். ஸோ நீங்கள் ஏதாவது சிக்கன் அந்த மாதிரிலாம் க்ரில் பண்ணணும்னா அதுக்கான செட்டப் கூட அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிச்சன் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு வெளியில் இருக்க வியூ நல்லாவே தெரியும். அந்த பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ், ஸ்விம்மிங் பூல்லாம் நல்லா பார்க்கலாம். அதுக்கு ஒட்டின போல் ஒரு 1 BHK இருந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்க ஸ்விம்மிங் பூல் அண்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸ்னால் நல்லாவே தெரியும். உங்களுக்கு கிளாஸ் டோர் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து நல்லா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சின்ன ஸ்விம்மிங் பூல். இதில் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வாட்டர் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. டேரெக்டாக ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியை இங்கே ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் போனால் வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். சவுண்டு பாருங்கள், நல்லா கேட்குது. நம்ம வாட்டர் ஃபால்ஸில் வேணுன்னா கூட குளிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம அப்படியே நடந்து போனால் அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிடலாம். ஸோ நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், அப்புறம் கிராப்ஸ்லாம் இருந்தது நாங்கள் பார்த்தோம். ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியர் வாட்டராக இருந்தது. எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதோட வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.